பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமும் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு பழனி வீட்டுக்கு வராங்க. என்னடா ஃபஸ்ட் நாள் கடை வியாபாரம் எப்படி போச்சு அப்படின்றாங்க. அதுக்கு சுகன்யா, ஃபஸ்ட் நாள் வியாபாரம் ரொம்பவே சூப்பராக போச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, கூட்டமும் வந்துச்சு அப்படின்வாங்க. அப்படியான்றாங்க. ஆனால் அந்த கதிரும் அந்த செந்தில் சரவணாலாம் வந்திருந்தாங்க. என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னாங்க. அப்புறமா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கதிர் எந்த பிரச்சனையும் பண்ணல, வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தான். ஆனால் அந்த சரவணனும் அந்த செந்திலும் பயங்கரமான ஒரு கலாட்டா நடந்துருச்சுன்னுவாங்க. டே சும்மா அந்த ஆளுங்களெல்லாம் அங்கே கூப்பிட்டு பேசிட்டு இருக்காதுல பழனி, உனக்கு சரியாக வராது. இங்கே பாரு, உன் அக்கா எப்படி பண்ணிட்டா, உன் மச்சான் அப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் வேணாம் சரியா, நீ சந்தோஷமாக இருடா, உனக்கு என்ன தேவையோ கேளுடா, அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம் சரியா, சும்மா அந்த பாண்டியனுடைய கையவே நீ எதிர்பார்க்க தேவையில்லை, நீ சம்பாதிக்கிறத இனி நீயே வச்சுக்கூடா அப்படின்வாங்க. சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா, சுகன்யாவுடைய மனசு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு இவருக்கான ஒரு இதை கொடுக்குறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் மாதிரி இருப்பார், 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கையேந்தி நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடையில் வர சம்பளத்தை நீயே வச்சுக்கூடான்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய கடை தம்பிக்காக நீங்கள் ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பழனிக்கு தான் அக்கா நம்மளை புரிஞ்சுக்கலேன்ற கவலை மட்டும்தான் யோசித்து ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.